போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்ற ரவுடி பாம் சரவணனை போலீசார் தற்போது சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். நேற்று இரவு ஆந்திரா எல்லையில் வைத்து பாம் சரவணனை தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். அவரை விசாரணைக்காக எம்கேபி நகர் பகுதிக்கு கொண்டு சென்ற போது ரவுடி பாம் சரவணன் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால போலீசார் அவரை பிடிப்பதற்காக அவரது காலில் சுட்டு தற்போது பிடித்திருக்கிறார்கள். காலில் குண்டு காயத்துடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாம் சரவணன் நேற்று இரவு ஆந்திரா எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வந்த போது விசாரணைக்காக எம்கேபி நகர் அழைத்து சென்ற போது துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவுடிகள் ஒழிப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் பாம் சரவணனை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு வெடிகுண்டு பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. பின்னர் சென்னைக்கு அழைத்து வரும்போது எம்கேபி நகர் பகுதியில் வைத்து போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப ஓட முயன்றதாகவும் காலில் சுட்டு தற்போது பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குண்டு காயங்களுடன் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாம் சரவணன் மீது 5 முறை குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. 6 கொலை வழக்குகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக அவர் போலீசார் பிடியில் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்தார். தன்னரசு என்பவருடைய தம்பி சகோதரர் பாம் சரவணன் கடந்த 2015-16 காலகட்டத்தில் தென்னரசு ஆற்காடு சுரேஷ் கும்பலால் கொலை செய்யப்பட்டு பின்னர் அவர் பழிவாங்க காத்திருந்தார். தற்போது கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் பழிவாங்க பாம் சரவணன் காத்திருப்பதாக தகவல்கள் கூறப்பட்டது. தொடர்ந்து தலைமறைவாக இருந்த பாம் சரவணன் ஆந்திரா எல்லை பகுதியில் தனது உடலுக்கு சிகிச்சைக்காக ஒரு மருத்துவமனைக்கு வருவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் காவல்துறை தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட பாம் சரவணனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. பின்னர் எம்கேபி நகர் பகுதிக்கு அவரை அழைத்து சென்ற போது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாகவும் அப்பொழுது போலீசார் அவரை சுட்டு பிடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. காலில் காயங்கள் ஏற்பட்டு துப்பாக்கி குண்டுகளுடன் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருப்பதாகவும் புளியந்தோப்பை பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆவடி, பூந்தமல்லி போன்ற காவல் நிலையங்களும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் செங்குன்றம் பகுதியிலும் இவர் மீது வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள பாம் சரவணன் 5 முறை குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 6 கொலை வழக்குகளில் 3 கொலை வழக்குகளில் தண்டனையிலிருந்து தப்பியதாகவும் 3 கொலை வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்ற பாம் சரவணனை தற்போது துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அவருக்கு காலில் குண்டு காயங்களோடு அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து உயர் அதிகாரிகள் அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் போன்ற இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதேமாதிரி துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் யார், அவருக்கு காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்றதுடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.